Hi everyone, I am Dr. Gayatri Kameshwaran, MDS periodontist. எங்கள் கிளினிக்கில் பண்ண ஆல் ஆன் 4 இம்ப்ளான்ட் பற்றி நான் இப்போ காமிச்சிருக்கேன். திஸ் இஸ் த ஓபிஜி எக்ஸ்ரே வியூ. கம்ப்ளீட்டாக பல் இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு 4 இம்ப்ளான்ட் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பல் அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம செட் பண்ணிடலாம். ஃபிக்ஸ்டாக ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ பேஷண்ட் இஸ் ஸோ கம்ஃபர்ட் வித் திஸ் ஆல் ஆன் 4. எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நல்லா ஈஸியாக பைட் பண்ணி நல்லா அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு கேஸில் வந்து கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட். ஒரு யங் பேஷண்ட் 2 சைடும் கடகாப்பல் இல்லை அப்படிங்கும்போது பக்கத்து டூத்லாம் கிரைண்ட் பண்ணாமல் ஃபிக்ஸ்டாக வேணுன்ற ஆப்ஷன்னால் நாங்கள் 2 இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணி 4 பல் பண்ணோம். இந்த கேஸ் பார்த்திங்கன்னா மேலே அப்பரில் இல்லை. ஸோ 3 இம்ப்ளான்ட் வச்சுட்டு அங்கே ஒரு 7 பல் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேஷண்ட்டுக்கும் ரைட் சைடு மோலார் எதுவுமே இல்லாதனால 2 இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டீத் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இவங்க ஒரு டாக்டர். இவங்களுக்கு பக்கத்து டூத்லாம் கிரைண்ட் பண்ண வேண்டாம், யங் பேஷண்ட் அப்படின்றனால ஒரே ஒரு இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ரே வியூ அவங்களுக்கு பல்லு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இவங்களுக்கும் 2 சைடு கீழே மோலார் இல்லாதனால 2 இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணி 2 4 பல் வச்சுருக்கோம். இது அதோட காஸ்ட்டில் வச்ச பல். இது எக்ஸ்ரேயோட வியூ. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்ப்ளான்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஆன் 6 கான்செப்ட். இவங்களுக்கும் கம்ப்ளீட்டாக மேலே ஃபுல்லாக பல் இல்லை. ஸோ அவங்களுக்கு மேலே 6 இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 14 டீத் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இது 2மே பண்ணது பேசல் இம்ப்ளான்ட்ஸ் அப்பர்லேயும் கன்வென்ஷனல் இம்ப்ளான்ட் லோவர்லேயும் பண்ணியிருக்கோம். ஸோ பேசல் இம்ப்ளான்ட்ஸ் மேலே ஒரு 5 இம்ப்ளான்ட் ப்ளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 11. இதெல்லாம் இமீடியட்டாக ப்ளேஸ் பண்ணது பேசல் இம்ப்ளான்ட்ஸில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், if you have any doubts regarding implants, உங்களுக்கு services வேணும்னா you can call at any time. Thank you.